மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டால்தான் பரிசுத்த ஆவி. ஐயா, நான் ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், நான் இப்படி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருக்கேன், பெற்றிருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே யெகோவா தேவன் சுவிசேஷ ஊழியங்கள் மூலமாக இதை காண்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, மகா பரிசுத்தம் உள்ளவரே, மக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து எங்கள் கரத்திலே கொடுக்கிறவராய் எங்கள் இயேசு கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தெய்வமே மக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் நித்திய பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரம். கிருபையாக தேடி வந்து ரட்சித்து அபிஷேகித்து இம்மட்டுமாக எங்களை நடத்தி கொண்டு வருகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இதோ நீங்க கிருபையாய் கொடுத்த இந்த அருமையான ஆராதனைக்காக உங்க பாதத்திலே வருகிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக உண்மை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நீங்க சொன்னீங்களே, என் நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற உங்க வெளியேற பெற்ற நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எங்கள் நடுவில் இறங்கி வாரும், வந்து ஆராதனை ஆசீர்வதிங்க. அப்பா, எங்கள் செபத்தை கேட்டு வந்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை பொறுப்படுத்திக் கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஆராதனை ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இயேசுப்பாவுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தும் பாடலை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் நாமம் இயேசுவின் நாமம் என்கிற பாடலை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. Amen. Praise the Lord. Glory to Jesus. Amen. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கிடும் நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கிடும் நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் அல்லோ. எல்லாரும் எங்கள் இயேசுவின் நாமம் அல்லோ. எல்லாரும் சேர்ந்து எங்கள் இயேசுவின் நாமம் அல்லோ. எங்கள் இயேசுவின் நாமம் அல்லோ. காற்றையும் கடலையும் அதட்டிய நாமம், கடலின் மேல் நடந்திட்ட இயேசுவின் நாமம். காற்றையும் கடலையும் அதட்டிய நாமம், கடலின் மேல் நடந்திட்ட இயேசுவின் நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் அல்லோ. எல்லாரும் இணைந்து எங்கள் இயேசுவின் நாமம் ஆமென். அல்லோ. இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். எங்கள் இயேசுவின் நாமம் அல்லோ. எங்கள் இயேசுவின் நாமம் அல்லோ. வானோர் பூதலத்தோர் வானோர் பூதலத்தோர் ஆமென். பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கிடும் நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கிடும் நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் அல்லோ. எல்லா கரங்களை அசைத்து உயர்த்தி எங்கள் இயேசுவின் நாமம் அல்லோ. ஆமென். எங்கள் இயேசுவின் இன்பமான பிரசனத்தை உணர்வோம். அந்த இயேசு நாமத்தை உயர்த்தும் பொழுதே இன்பமான பிரசனம். ஆமென். நாமம் அல்லோ. எங்கள் இயேசுவின் நாமம் அல்லோ. ஹல்லேலூயா. எங்கள் இயேசுவின் நாமம் அல்லோ. ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
மாசற்றவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா இயேசுவின் நாமமல்லோ எங்கள் இயேசுவின் நாமமல்லோ. எல்லாரும் உயர்த்துவோம். எங்கள் விசுவாசிகள் விசுவாசித்து நடுங்கிற நாமம் இயேசுவின் நாமம். ஆமென். எங்கள் இயேசுவின் நாமமல்லோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா இயேசுப்பா உம்மை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா இயேசுப்பா உம்மை வணங்குகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆராதிப்போம் இயேசுப்பாவுடைய நாமத்தை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆம், அவர் கன்மலை, அவர் நம்முடைய கோட்டையாயிருக்கிறார், ஆமென் அவர் நம் துருகமாயிருக்கிறார். ஆமென் ஆம், இயேசுவின் நாமமே திருநாமம். ஜீசஸ். முழு இருதயத்தால் தொழுவோம். அவருடைய பரிசுத்த நாமம் என்கிற ஒரு அருமையான ஆராதனை பாடலை பாடி நாம் இயேசுவோடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. அந்த இன்பமான பிரசத்தை உணர்ந்து கொண்டே இருப்போம். இத்தரையில் மெத்த அதிசய நாமம் அது. அதை நித்தமும் தொழுபவருக்கு ஜெயம் கொடுக்கிற நாமம் இயேசுவின் நாமம். உத்தம மகிமை பிரசித்திட்ட நாமம் இது. சத்திய விதிய அமன மெத்த நாமம் என்கிற ஒரு அருமையான பாடலை பாடி நாம் இந்த நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா இத்தரையில் மெத்த அதிசய நாமம் அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெய நாமம். இத்தரையில் மெத்த அதிசய நாமம் அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெய நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம். முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம். முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம் இது. சத்திய விதியமன மெத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம் இது. சத்திய விதியமன மெத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம். முழு இருதயத்தால் தொழு. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எல்லாரும் சேர்ந்து. இயேசுவின் நாமமே திருநாமம். முழு இருதயத்தால் தொழுவோம் நாம். இயேசுவின் நாமமே இயேசுவின் நாமமே திருநாமம். முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆராதனையிலே நம் மூலமே மகிமைப்பட்டார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. அதே அபிஷேகத்தோடு நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லுவோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் செய்தி உண்மையாகவே மிக முக்கியமான ஒரு செய்தி என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். உலகத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்தவர்களும், அது எந்த லாங்குவேஜில் இருக்கலாம், எந்த நாடுகளாக இருக்கலாம், ஆனால் எல்லா மக்களும் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியை கர்த்தர் இன்றைக்கு தியானம் பண்ணும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் நான் பட்சமாய் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த வார்த்தையை நீங்கள் குறித்து கொள்ளுங்க, ஜெபத்தோடு தியானம் பண்ணுங்க. உங்களுடைய குடும்பத்தாருக்கு, உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றுமாக சுற்றுப்புறத்தார் தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் அனுப்பும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் அவ்வளவு முக்கியமான ஒரு செய்தி. நாம் ஜெபத்தோடு அந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோமாக. எபேசியர் 4 அதிகாரம்
30ஆம் வசனத்தையும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் கடைசி அந்த பிற்பகுதியையும் நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது இருங்கள். ரோமர் 8:9 பிற்பகுதியிலே கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்பதே நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டு எழுதி கொடுத்திருக்கிற இந்த அருமையான ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எப்பொழுதும் வழக்கத்தின்படியே இதை வாசிக்க மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இதற்கேற்ற வியாக்கியானத்தை அடிமையை மறைத்து நீர் வல்லமையாக வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். கேட்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். இது ஆசீர்வாதமாய் இருக்க போற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே 2 காரியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் 2-3 வாரங்களாக கர்த்தருக்கு சித்தமானால் அதை தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு முதல் மிக முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை தேவனுடைய பரிசுத்த ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த காரியம், அதை துக்கப்படுத்தாதீர்கள். வருகிற நாட்களில் நாம் கர்த்தர் சித்தமான வேளையிலே அந்த 2ஆம் பகுதியை தியானம் பண்ணுவோமாக. தொடர்ந்து ரோமர் 8:9 அவருடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, அதாவது கிறிஸ்தவன் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. மிகவும் ஜாக்கிரதையாய் இருப்போம். இந்த வசனம் நம்மோடு கூட பேச நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார்? அப்போ அவருடைய ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. நாம் சொல்லிக் கொள்ளுகலாம், மற்றவர்கள் சொல்லலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய ஆவி இல்லாதவன் என் உடையவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அதிசீக்கிரமாய் நடக்க போகிற அந்த 2ஆம் வருகை, அதாவது எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ராப்சர், ரகசிய வருகையிலே மணவாட்டியை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். கர்த்தர் 3 வருகை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். முதலாவது வருகை அவர் மாம்சத்தில் இயேசுவாக வெளிப்பட்டார் அல்லவா, அது முதல் வருகை. 2வது வருகை மத்திய ஆகாயத்திலே மணவாட்டியை அவர் எடுத்துக்கொள்ள போகிறார். இது எல்லாருக்கும் தெரிந்த காரியம். 3வது நியாயத்திற்க வரப்போகிறார், அது 3வது. ஆனால் இந்த 2ஆம் வருகையாகிய அந்த ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மணவாட்டியை எடுத்துக்கொள்வதற்காகவே கர்த்தர் அவர் மத்தியாகத்தில் வரப்போகிறார். என் அருமையான பிள்ளைகளே, அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை எதுவாம்? தேவனுடைய பரிசுத்த ஆவி. அப்போ பரிசுத்த ஆவி இல்லாமல் நாம் அந்த மகிமையான ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஜாக்கிரதையா ஒவ்வொரு வசனங்களாக கேட்டுக்கொண்டிருங்கள். அப்படியானால் அந்த மகிமையான அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை தான் இன்றைக்கு தியானம் பண்ண போகிறோம். எல்லாரும் வேதாகமத்தை அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் மட்டுமாக நீங்கள் பொறுமையோடு வாசித்து பாருங்கள். சில வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 2வது வசனத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவுக்கு வருகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்க சீஷர்களை பார்த்து அவர் கேட்கிறார், நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என கேட்டான். ஹல்லேலூயா. அவன் பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை கேட்கிறார் பாருங்கள். ஏனென்றால் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி இருந்தால்தான் 2ஆம் வருகையிலே ராப்சரிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதை நன்றாக உணர்ந்தவன் அப்போஸ்தலனாகிய பவுல். அவன் விசுவாசிகளை பார்த்து கேட்கிறான், பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அப்போது அவங்க சொல்றாங்க, பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் அங்க பாருங்க முக்கியமான கேள்வி. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் இதை நீங்க நல்லா தியானம் பண்ணி பாருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் எந்த ஞான ஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவிக்கும் ஞான ஸ்நானத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது என்பதை மறந்து போகாதீங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள தேவன் நடத்தக்கூடிய வழி எங்க கொண்டு போய் சேர்க்கிறார்?
ஞான ஸ்நானத்துக்கும் பரிசுத்த ஆவிக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது. அப்ப நீங்க எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? அவங்க சொல்றாங்க யோவான் கொடுத்த ஸ்நானம். அது மனந்திருந்தவர்களுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் தானே. ஏன் அந்த ஞானஸ்நானத்தை பெற்றார்கள்? ஏசப்பா இன்னும் மகிமைப்படாதபடியினாலே, ஏசப்பா ரத்தம் சிந்தப்படாதபடியினாலே ஒரு புதிய உடன்படிக்கை இனிமேட்டு தான் வரப்போகுது. ஆகையால் ஒரு அடையாளத்துக்காக அந்த யோவான் கொடுத்த ஸ்நானத்தை பெற்றிருந்த ஜனங்கள், அப்ப அங்குதான் கர்த்தர் அனுப்புகிறார். பாருங்க, ஏற்கனவே ஒரு முழுக்கு ஞான ஸ்நானம் எடுத்த கூட்டத்துக்கு தான் கர்த்தர் பவுலை அனுப்புகிறார். கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் 4ஆம் வசனத்தில், அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை தானே தந்தான். அதை கேட்டபோது, நல்லா கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே, அதை அவர்கள் கேட்டபோது எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்கும் ஞான ஸ்நானத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. பரிசுத்த ஆவி இல்லாமல் நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. அங்க பாருங்க, ஏற்கனவே ஒரு முழுக்க ஞானஸ்நானம் எடுத்த கூட்டத்தை தான் சந்திக்கும்படி தேவன் அனுப்புகிறார். அவர் போய் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர்கள் அந்த பிரசங்கத்தை கேட்டு விசுவாசித்து ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்த கூட்டத்துக்கு மறுபடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கர்த்தர் சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைவேற்றுகிறார். அடுத்த வசனம் பாருங்க, அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவி இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. அப்ப அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். எப்படி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றால்தான் பரிசுத்த ஆவியின் வரம், பரிசுத்த ஆவி இறங்கினார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். எத்தனை பேர் இருந்தார்களாம்? ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவி உண்டா? பரிசுத்த ஆவி இல்லை என்றால் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வழியே தான் கர்த்தர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால்தான் பரிசுத்த ஆவியின் வரம் நமக்கு கொடுக்கப்படும் என்று நான் சொல்லவில்லை, வேதாகமம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்க வேதத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜோடியோடு கூட இருக்கும். கர்த்தர் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துகிறார் என்றால் அதற்கு ஜோடி வசனம் இருக்க வேண்டும் என்று ஏசாயா 34:16 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்றும் குறைவில்லாதிராது, அவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சம்பவத்துக்கு ஜோடிதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 47. அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அதில் தான் தேவன் முதலாவதாக தன் சபையை கட்டுகிறார். இனி பிற்காலத்தில் சபையை குறித்த செய்தியை நாம் அதை பார்ப்போம். நீங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்துக் கொள்ளுங்க. குறிப்பாக 37 47 தான் தியானம் பண்ண போகிறோம். அதற்கு முன்பதாக அந்த முதல் வசனம் பாருங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாளிலே 120 சீஷர்கள் கூடியிருந்தார்கள். கூடியிருந்த அத்தனை பேரையும் கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். வாசித்து பாருங்க. 14ஆம் வசனத்துல பேதுரு எல்லாருக்கும் முன்பதாக எழுந்து நின்று பிரசங்கத்தை துவங்குகிறார். பேதுரு தன் சொந்த பிரசங்கத்தை ஏறெடுக்கவில்லை. அவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நீங்கள் வாசித்தா தெரியும். அதை பார்த்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டே வராரு. வந்து 37ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அடுத்த வசனம், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? பரிசுத்த ஆவி வேணும்னா ஞானஸ்நானம் எடுக்கணும். எப்படி ஞானஸ்நானம் எடுக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் 19 பார்த்தோமே. அதை உறுதிப்படுத்தும்படியாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை, நீங்கள் மனம் திரும்பணும், ஒவ்வொருவரும் உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது கர்த்தர் பரிசுத்த ஆவியின் வரத்தை தருகிறார். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும்
பொழுதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அவன் பிரசங்கத்தை துவங்குகிறான், பிரசங்கத்தை தொடர்ச்சி பண்ணுகிறான். அந்த பிரசங்கத்தை கேட்ட 3000 பேர் அன்னைக்கு ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். இந்த அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர்களை தான் வேதம் சொல்கிறது 47ஆம் வசனத்துல, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். பாருங்க, முக்கியமான வசனம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே, சபைனா என்ன, சரீரமாகிய சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு அடையாளம் இந்த அனுபவத்துக்குள்ளாக வருகிற பிள்ளைங்களுக்கு தான் பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவி தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறீங்க? நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறீங்களா? இல்ல குழந்தை ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறீங்களா? இல்ல ஏதோ ஒரு தெளிப்பு ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறீங்களா? இல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறீங்களா? நல்ல வேதத்தை ஆராய்ச்சி பாருங்க. ஜோடி வசனம் பாருங்க, ஜோடி வசனம் இருக்கிறது. இன்னொரு ஜோடி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் மட்டுமாக நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கு பாருங்க, பிலிப்பு என்கிற மனுஷன் சீஷன் சமாரியா பட்டணம் முழுவதும் பிரசங்கத்தை ஏறெடுக்கிறான். பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று. 12ஆம் வசனத்துல, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவழி குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். நல்ல கவனிச்சு, ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். அது அப்போஸ்தலர்களுக்கு செய்தி கொடுக்கப்படுகிறது. அவர்கள் வருகிறார்கள் எருசலேமிலிருந்து வந்து 15ல இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறல. ஆனா ஞானஸ்நானம் எப்படி எடுத்திருக்காங்க பாருங்க, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறும்படிக்கு அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார்கள். அவர்கள் மேல் அவர்கள் கைகளை வைத்து ஜெபித்த போது பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவிக்கும் ஞானஸ்நானத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட ஞானஸ்நானம்? ஏனென்றால் இதை நான் ஆணித்தரமாய் போதிக்கிறேன் என்றால், கிபி 3ஆவது நூற்றாண்டு மட்டுமாக எல்லா ஞானஸ்நானமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கொடுக்கப்பட்டு வந்தது. அதற்கு பிறகு இருண்ட காலத்தில் பூமி தள்ளப்படுகிறது. அந்த நாளிலிருந்து, அந்த நேரத்திலிருந்து ஞானஸ்நான கட்டளைகள் மாற்றப்பட்டது. ஒரே தேவன் என்ற சத்தியம் மாற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு பக்கம் இருண்ட காலம் இருந்தாலும் கர்த்தர் தம்மால் அழைக்கப்பட்டவர்களை சைட் பை சைடுல இந்த சத்தியத்தில் அவர் நடத்தி கொண்டே தான் வந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவர்களுக்கு தான் பரலோகம் என்பது உண்மை. அறிந்து கொள்ளுங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஞானஸ்நானத்தை பெற்றாதான் பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவி இருந்தாதான் நாம் எங்க போவோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு பதிலாக அவருடைய பட்ட பெயர்களாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தா பரிசுத்த ஆவி என்று வேதத்துல சொல்லப்படல. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜோடி வசனம் அந்த வசனத்துக்கு எங்கேயுமே இந்த வேதாங்கமத்துல இல்லை. கட்டளை பெற்றுக்கொண்ட சீஷர்கள் எல்லாருமே அப்போஸ்தலனாகிய பவுலில் முதற்கொண்ட எல்லா அப்போஸ்தலர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலதான் ஞானஸ்நானத்தை கொடுத்தார்கள். அவர்களுக்கு தான் தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்து பக்கம் திரும்புங்க, வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க, வேதத்து பக்கங்களை ஒப்பு கொடுங்க, உண்மையான சத்தியத்துக்கு நேராக வாங்க, மனவாட்டி சத்தியத்துக்கு நேராக மாறுங்க. இந்த சத்தியத்தை கீழ்ப்படிந்தால்தான் நமக்கு அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியின் வரம் நமக்கு அப்போதுதான் தராரு. அதற்கு பிறகுதான் நாம் பரலோகத்துக்கு செல்ல முடியும் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். இன்னொரு ஜோடி வசனம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43 48 வசனம் நீங்கள் வாசித்து பாருங்க. அதுல கொர்நேலியு குடும்பத்துக்கு கர்த்தர் பேதுரு மூலமாக செய்தியை கொடுத்து அனுப்புகிறார். அவன் பாருங்க, இங்கு கொர்நேலியுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார், அங்க பேதுருக்கும் தரிசனத்தை கொடுக்கிறார். இந்த மாதிரி கொர்நேலி என்கிற மனுஷன் இருக்கிறான், அவன் தேவ பக்தி உள்ள மனுஷன், அவனுக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி என்று சொல்லி அவர் வந்து பிரசங்கம் பண்ணுகிறார். 10ஆம் அதிகாரம் 43 48 பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார் என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினா பாருங்க, இந்த வார்த்தைகளை பேதுரு
பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் ஞானஸ்நானம் பெறல, ஆனா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்படுகிறதை பிரமித்தார்கள், குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு சொல்றாரு, நம்மை போல யூதனாகிய நம்மை போல புறஜாதியாகிய அவர்களுக்கும் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது, ஆகையால் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி உடனே ஞானஸ்நானத்துக்கு வழிவகுக்கிறார்கள். அந்த குடும்பம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஞானஸ்நானத்துக்குள்ள கடந்து வர வேண்டும். அது எப்படிப்பட்ட ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்புவார். அதுதான் நமக்கு அடையாளம். அந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. மாறாக பட்ட பெயர்கள், இன்றைக்கு குழந்தை ஞானஸ்நானத்தை எல்லாம் பெற்றிருக்காங்க. ஞானஸ்நானம் பெற்றேன், குழந்தை ஞானஸ்நானம் பெற்றேன். வேதத்தில் குழந்தை ஞானஸ்நானம் என்பது ஒன்று கூட இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் பக்கம் திரும்புங்க. இதை பாரத்தோடு பிரசங்கம் பண்றேன். ஏன்? நீங்க பரலோகத்துக்கு போகணும். ஆம், நான் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு உங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே பாரத்தோடு ஒரே நோக்கத்தோடு நாங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். தயவு செய்து இந்த பிரசங்கத்தை குறித்து கொண்டு நீங்க வீட்டில் போய் தியானம் பண்ணி பாருங்க, வாசித்து பாருங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, இந்த சகோதரர் இப்படி பிரசங்கம் பண்ணுகிறாரே, இது சரியா என்று வேதத்தை வைத்துக் கொண்டு இந்த வசனங்களை வைத்துக் கொண்டு தியானம் பண்ணி கேளுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். நிச்சயமாக உண்மையான உபதேசம் இது என்று சொல்லுவார் என்பதில் எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் இது உண்மையான உபதேசம். அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்தை தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் உபதேசம் தான் சபைக்கு துவக்கம். அங்க துவங்கின அதே உபதேசத்துல தான் வந்து இந்த உலகம் முடிய வேண்டும். அதுதானே ஒரு சைக்கிள். நமக்கு நல்லா தெரியும். எங்க தொடங்கினதோ அங்க வந்து முடிந்தால்தான் அது கம்ப்ளீட். அப்ப இயேசுவோட வருகைக்கு முன்பதாக அந்த உபதேசம் எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆனால் பெரிய துக்கம், இதை பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லையே. இதை யார் பிரசங்கம் பண்ண வேண்டும்? சபையிலே ஆண்டவர் 4 விதமான ஊழியத்தை வைத்திருக்கிறார் என்று எபேசியரில் எழுதப்பட்டிருக்கு. சிலரை அப்போஸ்தலர்களாக வைத்திருக்கிறார், சிலரை தீர்க்கதரிசிகளாக வைத்திருக்கிறார், சிலரை சுவிசேஷகர்களாக வைத்திருக்கிறார், சிலரை மந்தையின் மேய்ப்பனாகவும் போதகனாகவும் ஏற்படுத்தினார் என்கிற வார்த்தையின்படியாக யாராயிருந்தாலும், நீங்க அப்போஸ்தலராக இருந்தாலும், தீர்க்கதரிசியாக இருந்தாலும், சுவிசேஷகனாக இருந்தாலும், போதகனாக மேய்ப்பனாக இருந்தாலும் அஸ்திபார செய்தி இதுதானே. இந்த செய்தி தானே ஜனங்களை விடுவிக்கும். இந்த செய்தி தானே ஜனங்களை ரட்சிக்கும். இதுதானே ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே தானே போதகர்களாகிய நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இதை பிரசங்கம் பண்ணபடி ஆட்கள் இல்லையே. இன்னைக்கு இந்த பிரசங்கம் இல்லையே. ஜனங்கள் மந்தியா கூடுகிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார், இப்படிப்பட்ட செய்தி தான் இருக்கிறதே ஒழிய ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிற செய்தியை காணோமே. ஆனால் இதுதான பிரசங்கம், இதுதான செய்தி. முதலாவது ரட்சிப்பின் வழியை தெரிவித்தால் தானே கர்த்தர் பல மடங்கு அவர்களை ஆசீர்வதிப்பார். என் அருமையான ஊழியக்காரர்களே, உங்களை நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த மந்தைகளுக்கு உண்மையான சத்தியத்தை அறிவிக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமை அல்லவா? இந்த கடமையை நாம் செய்யதான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நிச்சயமாவே பார்க்கிற ஊழியக்காரர்கள், உங்கள் சபையை குறித்து நீங்கள் யோசனை பண்ணுங்க. நம்மோடு கூட சபை நம்ம மேல எடுத்துக்கொள்ளப்படணுமே. இந்த சத்தியம் இல்லாமல் நாம் சபை மேல் எடுத்துக்கொள்ளப்பட முடியாதே. கர்த்தர் வார்த்தையை மாற்றிக்கொள்ள மாட்டாரே. அப்போ மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டால்தான் பரிசுத்த ஆவி. ஐயா, நான் ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், நான் இப்படி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், நான் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும் நாம் மறுபடியுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால்தான் பரிசுத்தாவியின் வரம் நமக்கு கொடுக்கப்படும். நாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதுதான் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். ஏற்கனவே ஒரு ஞானஸ்நானம் எடுத்த கூட்டத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கர்த்தர் உண்மை இந்த அருமையான ஞானஸ்நான சத்தியத்தை வெளிப்படுத்தி அவர் ஞானஸ்நானம் எடுக்க வைக்கிறார்.
யார் அபிஷேகத்தால் நிரப்பப்படுகிறார்கள் அவர்கள் பரலோகத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, தேவன் 2 வழியை காட்ட மாட்டார், ஒரே வழியை தான் காட்டுகிறார். அதை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு சில பிள்ளைங்க ஊழியக்காரங்க சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. யூதருக்கு ஒரு சத்தியம், புறஜாதிகளுக்கு ஒரு சத்தியம் இல்லையே. நாம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பேதுரு மூலமா சொல்லப்பட்ட வார்த்தை, யூதர்களாகிய நம்மை நிரப்பினது போல புறஜாதியாகிய அவர்களையும் நிரப்பினார் என்று சொல்லி ஞானஸ்நானம் இயேசுவின் நாமத்தினால கொடுக்கிறார்களே. யூதர்களுக்கு வேறு கட்டளை, புறஜாதி வேறு கட்டளை அல்ல. வேண்டாம். என் அன்பு பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க. ஊழியக்காரர்களே, உங்கள் சபைகளை இந்த சத்தியத்தில் மேய்க்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நிச்சயமாக இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பீர் என்று நம்புகிறேன். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுவோம், அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே, ஆனால் தயவு செய்து ஃபோன் பண்ணுங்க. நிச்சயம் வேதத்தை வைத்து நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நாம் பரலோகத்துக்கு போன அன்பு தேவ பிள்ளைகளை, அவர் வருகை மிகவும் சமீபம். ஒருவர் கூட கைவிடப்பட்டிருக்கூடாது. கைவிடப்பட்டுட்டோம்னா அதுக்கு மேல நடக்கக்கூடிய கொடுமை 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 சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் எல்லாரும் தப்பிக்க வேண்டும். அதுதான் பாரத்தோடு பேசுகிறோம். செவி கொடுங்க. கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலம் மகிமைப்படும். நாம் ஜெபித்து முடிப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இயேசுப்பா, ஒருவர் கூட கெட்டு போதும் உம்முடைய சித்தம் அல்ல என்கிற வார்த்தையின்படியாக எல்லா ஜனமும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா ஜனமும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சித்தம் கொண்டு நீர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த ஞானஸ்நானம் எடுத்தால்தான் பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி இருந்தால்தான் நாம் பரலோகத்துக்கு போக முடியும் என்கிற சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தீரே. கேட்ட ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், விசுவாச பிள்ளைகளாக இருக்கட்டும், மற்ற யாராக இருக்கட்டும் ஐயா, வேதத்தை தியானம் பண்ணட்டும், உண்மையான சத்தியத்திற்கு தங்களுக்கு ஒப்பு கொடுக்கட்டும், பரிசுத்தாவில் நிரப்பப்படுவார்களாக. அப்போஸ்தலர் 2:38 படி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வார்களாக, உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்களாக. நீர் அப்படியே செய்வதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you.